இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டியா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, நீங்களா யாருடா? How do I tell you? மக்களுக்காக போராடி வைக்கம் வீரர் என்று பட்டம் பெற்றார் என்று சொல்லி இன்று பருப்புடா குற்ற பரம்பரை சட்டம் திணிக்கப்பட்டு இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. அந்த போராட்டத்திற்கு அந்த சட்டத்திற்கு எதிராக ஐயா பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு கருத்து, ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் எரின்னு எரிய வச்சது இல்லாம பேசிய ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் வேற ஒரு மாநிலத்துல போய் அந்த மக்களின் மீது திணிக்கப்பட்ட சுமத்தப்பட்ட அவமானத்தை தொடத்தறிய போராடி ஐயா பெரியார் அவர்கள். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த மண்ணிலே பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட இதெல்லாம் ஒரு போப்பாடா. இந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து ஏன் ஒரு கண்டனம் இல்லை, ஏன் ஒரு கருத்தில்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பயந்து கிடக்கடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. போராட்டத்திற்கு ஆதரவாக ஏன் ஒரு குரல் எழுப்பவில்லை? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டா. அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை சாதிய குறியீடாக மாற்றியவன் எவன்? கைரேகை சட்டத்தை செல்லாது என்று சட்டத்தை கையெழுத்து போட்டு மாற்றியவன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இது இரண்டு கடையிலே பெரியாரின் பங்களிப்பு என்ன? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. தாத்தா முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் இறந்து போனார் பெருமக்களே. இந்த நாட்டில் அதற்கு ஒரு இரங்கல், ஒரு வருத்தம் தெரிவிக்காத ஒரே தலைவர் பெரியார் அவர்கள் தான். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. எல்லா கட்சி கொடியும் அந்த தலைவனுக்கு மரியாதை செலுத்த அரைக்கம்பத்தில் பறந்த போது ஒரே ஒரு கொச்சி கொடிதான் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. அது ஐயா பெரியார் அவர்களின் திராவிட கழக கொடிதான் என்பதை புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல. அந்த கைரேகை சட்டத்தை தகர்த்தெறிந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் எமினத்தின் பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எங்களுடைய தாத்தா இந்த மூக்கையா தேவர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா. நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டான். சிங்கம் தானே நீ, பெரிய கொள்கையாளன் தானையா? ஓட்டு காசு கொடுக்காம என்னை வென்ற வெள்ளு பாத்ரூம். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து நாளை பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன். திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட திருடர்களுக்கான பேராபத். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். வாழ்க தலைவர் பிரபாகரன், வாழ்க புரட்சியாளர் பழனிபாபா அவர்களின் பெரும்புகள் ஓங்குக. நாம் தமிழர். தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.